நூர் ஃபரா கர்த்தினி படுகொலை ட்ரூலாக் ஆற்றில் ஆதாரங்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. இணைய பகடிவதை சம்பவங்களை கையாள சிறப்பு செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஃபாமி தகவல். பினாங்கில் IS பொருட்களை வைத்திருந்த உணவக ஊழியருக்கு எதிராக குற்றச்சாட்டு. ஜோஹர் கங்கார் புழாய் தமிழ் பள்ளியின் 28ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி. நாட்டில் இணைய பகடிவதை சம்பவங்களை கையாள சிறப்பு செயற்குழு ஒன்றை அமைக்க இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜில் தெரிவித்தார். தொடர்பு அமைச்சு, உள்துறை அமைச்சு, இலக்கவியல் மற்றும் சட்ட விவரங்களுக்கான அமைச்சு, பிரதமர் துறையின் சட்ட மற்றும் சீர்திருத்த அமைச்சின் பிரதிநிதிகள் ஆகியோர் அந்த செயற்குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள் என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி சொன்னார். அதோடு MCMC தொடர்பு பல்லூடக ஆணையம், அரச மலேசிய போலீஸ் படை, சட்டத்துறை ஆகியவையும் அந்த செயற்குழுவிற்கு ஆதரவாக செயல்படும். இணைய பகடிவதை சம்பவங்கள் அதிகம் நிகழும் சமூக ஊடகங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சமூக ஊடக சேவை வழங்குநர்கள் இணைய பகடிவதை சம்பவங்களுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்ற போக்கை இனியும் கடைபிடிக்க முடியாது. அதனால் அடுத்த கட்டமாக இணைய பகடிவதை சம்பவங்களை உள்ளடக்கி இருக்கும் சட்டங்களில் திருத்தம் செய்வதும் ஆராயப்படும் என ஃபாமி சொன்னார். சுல்தான் இட்ரிஸ் ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவி நூர் ஃபரா கர்த்தினி அப்துல்லாவின் படுகொலை தொடர்பான ஆதாரங்களை தேடும் பணிகள் பேரா கம்போங் பாத்துவில் உள்ள ட்ரூலாக் ஆற்றில் இன்றும் தொடர்கின்றன. காலை 10 மணிக்கு தொடங்கிய தேடும் பணியின் முழு கவனமும் அடையாளம் காணப்பட்டுள்ள 2வது பகுதியில் இருப்பதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டன்ட் ஹமாட் ஃபைசால் தரிம் தெரிவித்தார். இவ்வேளையில் முதன்மை தேடுதல் இடமான உடு பர்னாம் கம்போங் ஸ்ரீ கிளேடாங்கில் உள்ள செம்படை தோட்டத்தில் மேற்கொண்டு தேடுதல் பணி நடைபெறுமா என்பது தடயவியல் ஆதாரங்களை பொறுத்தே அமையும் என்றார் அவர். கார்த்தினிக்கு சொந்தமானதென நம்பப்படும் கைப்பை நேற்று பேரா கம்போங் பாத்து ட்ரூலாக் ஆற்றருகே கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கர்த்தினி படுகொலை தொடர்பில் கைதான சந்தேக நபர் ஜூலை 22ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாது விளையாட்டு பிரிவிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் கங்கார் புழாய் தமிழ் பள்ளியின் 28ஆம் ஆண்டின் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. ஏறக்குறைய 755 மாணவர்கள் பங்கெடுத்த இவ்விளையாட்டுப் போட்டியில் திடல் தட போட்டிகள், 80 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டம், கேளிக்கை விளையாட்டுப் போட்டிகள் என பல போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டன. அதே வேளையில் பெற்றோர்களுக்கும் ஹாக்கி, 100 மீட்டர் ஓட்ட போட்டியும், முன்னாள் மாணவர்களுக்கு புதையல் தேடும் போட்டியும் நடைபெற்றது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்ற இப்போட்டியில் கிரீக்லாந்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் இயக்குனரும் கங்கார் புழாய் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் தலைவருமாகிய குணசேகரன் செல்லதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவர்கள் விளையாட்டில் ஈடுபாடு காட்டுவது அவசியம் என்று வலியுறுத்தியதோடு மாணவர்களின் விளையாட்டு பிரிவு மேம்பாட்டுக்காக 10,000 ரிங்கிட் நன்கொடையாக குணசேகரன் வழங்கியதையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாயச்சந்திரன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். 1950ஆம் ஆண்டு தொடங்கி காரை நகர் தமிழ் பள்ளி எனும் பெயரில் செயல்பட தொடங்கிய அப்பள்ளி பின்னர் 2011ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி முதல் கங்கார் புழாய் தமிழ் பள்ளியாக பெயர் மாற்றம் கண்டு 3 கட்டடங்களுடன் தற்போது செயல்பட்டு வருகிறது. IS தீவிரவாத கும்பலுடன் தொடர்புடைய பொருட்களை வைத்திருந்ததாக உணவக பணியாளர் ஒருவருக்கு எதிராக இன்று பட்டவத் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 33 வயது ஜுல்கைரி நசீர் எனும் அந்த ஆடவனிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி காலை மணி 9:35 வாக்கில் பட்டவத் சுங்கை டுவா எனும் இடத்தில் தனது கைபேசியில் அவன் அந்த ஆவணங்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம்.